ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். என்னடா அவன் ஆட்டோவில் போயிட்டுருக்கான்னு பார்க்காதீங்க, எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஒரு நாள் சித்தர்னு வந்தார் ஒருத்தர். நீங்கள் வாப்பா, உனக்கு வந்தால் உனக்கு பிரச்சனைலாம் தீருன்னு சொன்னார். உடனே நானும் கிளம்பி வந்துட்டேன். பிரச்சனை தீருதான்னு பார்ப்போம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இங்கே ஃபஸ்ட் டைம் வரவங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக பழனிக்கு வந்துடுங்க. பழனியிலேருந்து கனக்கம்பட்டின்னு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறிவாங்க. அது டேரெக்டாலாம் கோயிலுக்குன்னு வந்து இறக்கி விட மாட்டாங்க. கோயிலுக்குன்னு தனி பஸ் இருக்குது. அது டைமுக்கு பொறுத்த வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்டோவில் வந்துடுங்க. வந்து இறங்குறப்ப தான் தெரியுது நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்கன்ட்டு. இங்கே தெரியுது பாருங்கள் ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீட்டில் தான் அவர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செப்பலை கழட்டிட்டு அங்கே போனோடனே எடுத்தோடனே கல்லால் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கங்கே துணி, இந்த தாலி கயிறு எல்லாம் கட்டி வச்சுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கல்யாணம் அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுனாங்க. இப்போ நீ அதுக்கு தான் போனீங்கன்னு கேட்டால், நான் அதுக்கு இல்லைங்க. சரி, மன அமைதியாக ஒரு இடம் இருக்கும், ஒரு சித்தர் வாழ்ந்தான்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சுங்க. கிணறு பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிணத்துலேயே அவர் வாழ்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லைனில் நின்று ஒவ்வொருத்தராக போய் அவர் வாழ்ந்த இடத்த போய் பார்க்க போனால், அங்கே போகும்போது கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் அவரை தரிசிக்க அவர் இருக்கிற சமாதிக்கு தான் போயிட்டுருக்கோம். நிறைய பேரில் கார்லேயும் வந்திருந்தாங்க போல இருக்குது. அங்கங்கே காரை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூ கடையெல்லாம் இருந்துச்சு. மாலையெல்லாம் அங்கே பாருங்கள் விறுவிறுப்பாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பூஜைக்கு வேணும்னா வாங்கிட்டு போங்க. இந்த குட்டிப்பாப்பட்ட பூவை கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள். அவர் இருக்க சமாதி எனக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு யாராவது நன்கொடை கொடுக்குறீங்களோ கொடுங்க. அங்கங்கே கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸுக்கு தேவையான வளையல், இந்த கம்மல், இந்த மாதிரி மோதிரம், அப்புறம் நம்ம சித்தரோட புகைப்படம் அடங்கிய ஃபோட்டோ எல்லாம் ஒரு கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்கணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்கே இருந்தால் மாட்டுக்கு கீரை, இந்த பழம்லாம் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. நானும் கீரை கொடுக்க போகிறேன். நம்ம கையை கடிச்சிடணும்னா நானும் பயந்து கொடுத்துட்டு இருந்தேங்க. அதை பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் தின்னுட்டு கொஞ்சம் கீரை தூக்கி போட்டுருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது வயிறு ஃபுல்லானதுனால நான் கொடுத்து அதை ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை. இதுதாங்க அவர் இருக்க சமாதி. இங்கே மன நிம்மதியாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அங்கங்கே ஃப்ளெக்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன பூஜை, என்னென்ன நிகழ்வு நடக்குங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்து படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். குறிப்பாக இங்கே அமாவாசை பௌர்ணமியில் தான் நிறைய பேர் கூடுவாங்க. நிறையா பூஜை நடக்கும்னு போட்டிருக்காங்க. அங்கே நீங்களே வரீங்கன்னா வாங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்கள்லாம் அங்கங்கே போட்டிருக்காங்க. அந்த வசனங்கள்லாம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். நமக்குள்ளே இருக்க கொஸ்டினுக்கெலாம் விடையே கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் படிச்சுக்கோங்க. இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு 3 நேரமும் அன்னதானம் போடுறாங்க. நல்ல விஷயமா இருக்குது. உங்களுக்கு யாராவது நீங்களும் அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் இங்கே அங்கங்கே உட்காரத்துக்கு நிறைய இடம்லாம் இருந்துச்சு. மொத்தமாக 100 ஏக்கர் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு. உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.